அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் இறுதி தூதரும் ஆவார். ஆமன்து பில்லாஹி வமலாஹி கத்திகி வகுத்துவகி வருசுலுகி வல்யமில்லாஹி வல்கத்ரி ஹைரிகி வஸ்ஸர்கி மினல்லாஹி தாலா வல்பாசி ஃபாதல் மவுத். அல்லாவையும் மலக்குகளையும் வேதங்களையும் தூதர்களையும் மறுமை நாளையும் நன்மையோ தீமையோ அல்லாவின் உரத்திலிருந்து ஏற்படும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். சகோதரர்களே, என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கம். பொதுவாகவே இஸ்லாம் மார்க்கத்தில் பிற மதங்களை குறைச்சி சொல்வதற்கோ பிற நபிகளை குறைச்சி சொல்வதற்கோ அங்கீகாரம் இல்லை. இருந்தாலும் நான் ஆரம்பத்தில், அதாவது பல கடவுள் வழிபாட்டிலிருந்து பின்னர் சில கடவுள் வழிபாட்டிற்கு வந்து பின்னர் ஒரே கடவுள் வழிபாட்டுக்காக அல்லாஹ் என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. பூர்வீகம் இந்து மதத்தில் பிறந்திருந்தாலும் சின்ன வயசுலேயே ஒரு 4-5 வயசுலேயே 3வது படிக்கும்போது என்று நினைக்கிறேன் வேதங்களை குறித்து படிக்க நான் பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவ மத போகிறவர் இருந்ததுனால அவர் மூலிமா சண்டே கிளாஸ் அப்படின்னெல்லாம் போகிறக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதிலேருந்து ஃபுல்லாக வேதங்களை படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அதில் ஃபுல்லாக கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட எனது சிறு ஒரு 7 வயது 8 வயதிலிருந்து இந்த வேதத்தின் மேலே ஒரு வெறியாகவும் அதை குறித்து ஆராய்கிறவனாகவும் என்னுடைய காலங்கள் கடந்து கொண்டே இருந்தது. 10வது படிக்கும் பொழுது முழுக்க ஞானஸ்தானம் விட்டு பேரை சாலஸ் என்று மாற்றிக்கொண்டேன். எந்த ஒரு விஷயமானாலும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆரம்பத்திலேருந்தே ஒரு பழக்கம் உண்டு. எந்த ஒரு காரியமானாலும் அது இறுதி வரை சென்று அதை ஆராய்கிற ஒரு எண்ணம் என்னிடத்தில் உண்டு. அது கல்வி விஷயமானாலும் சரி, விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி, ஒரு டிரைவிங்காக இருந்தாலும் சரி, வாழ்க்கை தரத்தில் எந்த ஒரு இது இருந்தாலும் அது முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். அதை இறுதி வரை நான் ஆராய்ந்து அதற்குள்ள ஒரு முடிவெடுக்கிற ஒரு குணம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்படியாக நான் வேதங்கள் படித்து கொண்டு இருக்கும்போது நாட்கள் ஓடிக்கொண்டிருந்து, வாயு பிராயங்கள் ஓடிக்கொண்டிருந்து, அங்கே பாதி இங்கே பாதி இருந்தாலும் கிறிஸ்தவ மதங்களில் ஒரு சில நல்ல வார்த்தைகள் இருப்பதாகவும் உண்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நேர்மையானபடி வாழ வைப்பதற்காக சில வழிமுறைகள் அதில் உண்டு. அதனால் எனக்கு இஷ்டப்பட்டிருந்தது. எங்களுடைய சகோதரிமார்கள் நாங்களும் அதை பின்பற்றி பள்ளிகளுக்கு சர்ச்சுகளுக்கு போய் கொண்டு வந்திருந்தோம். இப்படி நாட்கள் ஓடிக்கொண்டிருந்த பொழுது எனக்குள்ள சில சந்தேகங்கள் எல்லாம் சிலரால் போதகரால் விளக்கிக் கொள்ள கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டது. உதாரணமாக சின்ன விருத்த சேதனத்தை பற்றி கேட்டோம். நாம் கத்தனா என்று சொல்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனாய கர்த்தாவே என்று பிரார்த்தனை ஆரம்பிக்கிற அவர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு தேவனாய கர்த்தர் சொன்ன உடன்படிக்கையை நிறைவேற்றினார்களா, செய்கிறார்களா அப்படி என்பது முதல் கேள்வி. ஏன் அவர்கள் விருத்த சேதனம் செய்வதில்லை? ஆதியாகமம் 16:10 வரை சொல்கிறது. விருத்த சேதனத்தை பற்றி ஆபிரகாமும் அவருடைய மகன் இஸ்மவேலும் செய்கிறார் 13 ஆண்டு வயசுகளில். 14வது வசனம் சொல்கிறார், உன்னுடைய தலைமுறைகளுக்கும் உன் வித்தல்லாத உன்னோட அடிமைகளுக்கும் எல்லாரும் ஆண்மக்களுக்கும் விருத்த சேதனம் பன்மையாக இது என்னோட உள்ள உடன்படிக்கை. இதிலிருந்து மீறுகிறவன் என் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் அப்படி என்று கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே இல்லாதபடி ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். அது இன்றைய காலங்கள் அதே கர்த்தா அதே ஆபிரகாம் அதே ஈசாக் என்று தொடர்ந்து வெறும்
வார்த்தைகளால் சொல்லி கொண்டிருக்கிற அதே கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதல்ல. அது எனக்கு உடன்பாடு இல்லாமல் போயிட்டு. இரண்டாவதாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடி இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், பிறப்பார் இருப்பார் இல்லை என்று ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்வார் என்று அவருடைய புதிய ஏற்பாடுகளை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும்போது அதிலையும் சில ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் வந்தது. அதற்கும் ஒரு சரியான விடை கிடைக்கவில்லை. உதாரணமாக அநேக முறை இயேசு கிறிஸ்து மீது அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் போதகம் பண்றார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் பரலோகம் செல்ல முடியாது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோகம் செல்வான் என்று அங்கே ஒரு புள்ளி வைக்கிறாரு. பிதாவின் சித்தத்தின்படியே செய்து கொண்டு மத்தேயு அதிகாரம் 10:5-7 சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்கதரிசியோ மாற்ற வரவளை நான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்கிறார். அவரும் திட்டமாக சொல்லிட்டார், நியாயப்பிரமாணத்தை மாற்றவில்லை, நிறைவேற்ற வந்துள்ளேன் என்று தெளிவாக சொல்கிறார். இப்படி இருக்க மரிக்கும் வேளையில் ஏலி ஏலி லாபக் சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்று கைவிட்டாய் என்று கேட்கின்ற வார்த்தை என் உள்மனதில் பயங்கரமாக ஒரு கேள்விக்குறியை எழுப்பியது. அநேக அற்புதம் அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அவர்கள் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க காரணம் என்று நான் ஆராய்ந்த பொழுது ஒரு ஊழியக்காரராலும் ஒரு போதகராலும் எனக்கு ஒரு தெளிவை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முன்வரவில்லை. அதற்கான விடைகளும் கிடைக்கவில்லை. ஒருவர் சொன்னார், அவர் மனித ரூபத்தில் இருந்தால பாடுகள்னால அவர் சொன்னார் அப்படின்னு. மனித உருவத்தில் இருந்தாலும் அவர் பிதாவின் சித்தத்தின்படியே செய்ய வந்தவர் அல்லவா, இவைதான் நடக்கும் என்று திட்டமாக தெரியும் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது எப்படி என் கைவிட்டீர் என்று கேட்கும் பொழுது அப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு டவுட், சந்தேகம். இவர் மரித்திருந்தார் என்றால், இந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் மரித்திருந்தார் என்றால் நிச்சயமாகவே இந்த சந்தேகம் வந்திருக்காது. ஆகவே இந்த சந்தேகத்துக்கு உள்ள விடையும் இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லை. நாட்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது, காலங்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. வேதவசனம் திட்டமாக சொல்லுது, உன் தேவனாய கர்த்தரை பரிசித்து பாதிருப்பாயாக அப்படின்னு சில ஊழியக்காரங்க விட்ட போட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் தேவன் பூமியை கண்ணோக்கி பார்க்கும்போது நீதிமான் ஒருவன் கூட இல்லையே அப்படின்னு. ஆடாடா, அப்போ இப்போ இருக்கிற நம்ம ஊழியக்காரங்க பாதிரியார் பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் ஒருத்தகைய கூட நல்லவில்லையோ அப்படின்னு ஒரு தோணல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அவர் கூட ஒரு நேரம் கூட வானத்திலேருந்து நேராக கர்த்தரை பார்த்து பேசி நேரடியாக மக்களுக்கு ஒன்றும் சொன்னதும் கிடையாது. துவா பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு, மரண வேளையிலும் கூட ப்ரேயர் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்குள்ள ஒரு சாதா ஒரு மனிதர் என்னமோ பக்கத்தை விட்டு ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு வர மாதிரி, கர்த்தர் என்னோடு உரையாடினார், நான் இப்பொழுது அரை மணி நேரமாக என்னோடு பேசி கொண்டு வந்தேன் அப்படி என்று சொல்றார்கள். இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அநேக கூட்டங்களுக்கு நான் போனது உண்டு. அப்ப எல்லாம் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, சரி இருந்தாலும் சொல்லு. அங்க ஒரு எம்எல்ஏ வந்தாரு, அவருக்கு தனியாக அப்பாயின்மெண்ட் பார்த்து கொடுத்து பேசப்பட்டது. இது நடந்தது கோவை, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் இருக்கும். அப்பொழுது எனக்கு ஒரு தோணல், என்னடா மத போதகர்களும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதை திட்டமாக வேதம் சொல்லுகிறது, பிறர் சுமக்க முடியாதபடி சுமைகளை மற்றவர்கள் மீது ஏற்றுவார்கள், தாங்களும் கைவிரல் கொண்டும் தொடமாட்டார்கள் என்று திட்டமாக வேதம்.
ஆக இப்படி ஒரு புறம் செல்ல, இப்படி இருக்கும்போது இப்போ மேலும் மேலும் இந்த வார்த்தை என்னை உறுத்தி கொண்டே இருக்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் என்று சொல்ல, நான் அதுக்கூட விடையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் இருந்தேன். எனக்கு ஒரு விடையுமே தெரியல. அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ இவர் மறுதளிச்சிட்டார். இவர் ஈசா நபி கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தப்படியே செய்வர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர் மறுத்து தெரிவிச்சிட்டார். என் தேவனே என் கைவிட்டேன்னு சொன்னபோது அப்போ மறுத்துட்டாரு. அப்போ சிலுவையில் அடியப்பட்டாரா இல்லையா என்பது எனக்குள்ள ஒரு திட்டமான ஒரு தெளிவு இல்லை. நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருந்ததை தற்காலிகமாக ஒரு முஸ்லீம் சகோதரர்களை சந்திக்க நேர்ந்தது. ஒரு டீ கடையிலையும் ஹோட்டல்லையும் அப்படி பார்க்கும்போது, அடிக்கடி பார்க்கும்போது, அவர் வீட்டில் வேலை செய்யும்போது இஸ்லாம் பற்றி மெதுவாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்பே 2004 ஒரு இஸ்லாமிய இன்ஜினியர் அவர்களிடம் ஒர்க் ஷாப் அவர்களிடம் வேலை செய்தே, அன்றைக்கு கூட எனக்கு அவர் இதை பற்றி சொல்லவில்லை. அவர்களிடம் நான் கேட்டேன், உங்களுடைய குரான் எங்கே கிடைக்கும், தமிழில் கிடைக்குமா, அதை வாங்கி படிக்கலாமா என்று. 4 மாதம் அவரிடம் தங்கி ஒரு ப்ராஜெக்ட் வேலை முடித்து கொடுத்தோம். அப்பொழுது ஒரு நாள் கூட அவர் எனக்கு ஒரு குரான் வாங்கி கொடுக்கவோ குரானை பற்றி ஒரு எத்துவிக்கவோ சொல்லவில்லை. இது காரணம் இப்பொழுது நான் கூற காரணம் என்று கேட்டால், அவர் நினைத்திருந்தால் இந்த 12 வருடங்களுக்கு முன்பே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நான் பலரை இஸ்லாத்தை கொண்டு வர செய்திருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கும் அருள் புரியட்டும். அப்போ இவர்கள் மூலியமா சொல்லும் பொழுது தான் ஒரு நாள் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது, நீங்கள் அப்போ ஜெபமாலை போட்டிருப்பேன். அதில் விசுவாசம் இல்லை தான், இருந்தாலும் போட்டிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பிறர் அது மற்ற மார்க்கத்து மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சரி இவர் மாலை போட்டுக்கார் அப்படின்னு கொஞ்சம் மரியாதைக்காக இல்லை, ஒரு சுத்தபத்தோ இந்த காரியங்களுக்காக வேண்டி நம்ம மேலே ஒரு தனி மரியாதை இருக்கும். உண்மையாக இருப்பேன். அதற்காக இவங்க சொல்லும் போது ஈசா நபியை பற்றி பேசும்போது குரான் எடுத்து அவர் கொடுத்தார். அவருடைய வரலாறு வருகிறது. மரிமையுடைய குமாரன் ஈசாவை நாம் அவர்கள் கொல்லவில்லை, அவர்கள் தன்னிலவில் உயர்த்தி கொண்டோம் என்று சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் எனக்கு இதை தொடர்ந்து படிக்கணும், இந்த குரானில் என்ன எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. கேட்டேன், உடனடியாக குரான் கொடுத்தார். அப்போ நம்மளும் விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து வேதத்தை படித்து கொண்டிருந்து இன்றைக்கி நாம் குரான் என்பதும் இஸ்லாம் மதம் என்பதும் வேற என்னவோ என்று நான் அதனுடைய கருத்து என்ன, அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது என்ன சொல்லுது அப்படின்றதில்ல. அதற்கு முதல் கேள்விப்பட்டதெல்லாம் ஒரு பள்ளிவாசல் இருக்கும், அங்கே ஒரு அரை நீலாமற்றம் இருக்கும், அங்கே வேற ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி வேற ஒன்றுமே தெரியாது. நாம் என்னதான் இருக்குது அப்படின்னு படிப்போம்னு சொல்லி ஒரு மாதங்களுக்குள் அந்த குரானை முழுவதுமாய் நான் ஒரு தரம் வாசித்து பார்க்க ஆரம்பித்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கை சரித்திரமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் இனி வரப்போறதை பற்றியும் ஆதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் அனைத்து உண்மைகளும் அப்படியே குர்ஆனில் இருந்ததாக ஒரு சந்தேகம் இல்லாதபடி நான் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஆக வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதங்களிலே தெளிவானபடி உண்மையாக அதை ஆராய்ந்து படித்து பார்த்தோமானால் நிச்சயமாக ஓரிரை கொள்கைக்கு வந்துவிட 99% வாய்ப்புகள் உண்டு. அந்த 1% என்ன என்று கேட்டால், இஸ்லாமாகிய நீங்கள் மற்றவர்கள் யாரும் இவைதான் இஸ்லாம் என்று அவர்களுக்கு எத்தி வைப்போமானால் 1 நிமிடங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிறர் மதத்தவோ ஊழியக்காரங்களோ குற்றப்படுத்தணும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. உள்ளதே உள்ளது என்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறதே, இது அனைத்தும் உண்மை என்பதனால் நான் இங்கே உறக்க சொல்லுகிறேன். எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு பின்பு இஸ்லாம் என்னை கவர்வதற்கு பல வழிகள் உண்டு. இது ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கு போனேன். 4 எங்கள் பள்ளிவாசலுக்கு வாங்க, தொழுதுக்கு வாங்க அப்படின்னாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா டீ கொண்டு வச்சுருந்தாங்க. நான் 4வது ஆள். ஆஹா, ஒரு அச்சம் வந்துருச்சு. ஆஹா, டீ குடிக்கிற நேரத்தில் உள்ளே போகலாமா அப்படின்ட்டு. ஏதோ உட்காருங்க சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டம்ளர் தான் இருக்குது. சாதாரணமாக அவங்க டீ குடித்தா கழுவி எடுத்து கொடுத்து தான் மற்றவங்க குடிப்போம். ஏன்னா அவங்க கழுவி எடுத்து கொடுத்தா தான் நாம் குடிப்போம்.
அப்போ அச்சப்பட்டு போகணுன்னு அவங்க கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு டீ கொடுத்தாங்க. எனக்கு முதலாவது கொடுத்தார்கள் இஸ்லாம் சகோதரர்கள். குடித்த உடனே அப்படியே எடுத்து மற்ற சகோதரர்களும் குடித்த உடனே எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஆஹா, இவ்வளோ சகோதரம்! ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் சகோதரன் என்பது இஸ்லாமிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வேதங்களிலேயே ஒரு நாம் கோயிலுக்கு போனால் மற்றவர்களை கூப்பிட்டு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சர்ச்சுக்கு போனாலும் அதேபடி அவர்களுடைய ஸ்தானத்தில் போய் இருக்க முடியாது. ஆனால் இஸ்லாம் மதத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சூறாக்களை ஓதி தொலை படித்தால் அத்தனை பேரும் வரிசையில் முன்பாக நின்று தொலை வைக்கலாம் என்கிற ஒரு பயங்கரமான இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை எனக்கு கேட்கும்போது என் உள்ளம் அவ்வளோ மகிழ்ச்சி கொண்டது. இப்படி ஒரு இனிமையான மார்க்கம் இருப்பது ஜனங்களுக்கும் எனக்கும் இதுக்கும் முதைய தெரியாமல் போயிட்டே அப்படி என்று என்ற ஒரு வேதனை உண்டு. ஆகவே என்னோட சின்ன கருத்து என்னென்று சொல்லியிருந்து கேட்டால், இஸ்லாமியர்கள் முழுமையாக இஸ்லாமில் நுழைந்தவிடு என்று சொன்னது போல ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு மனிதனும் மற்ற என்னை போன்ற அறியாத இருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய பணியை எத்தி வைக்கிறதாக இருந்தால் எல்லாவரும் அல்லாஹ் ஒருவனே என்ற மார்க்கத்துக்குள் நுழைந்து அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்தில் ஜன்னத்தில் பிரதோஷ் என்கிற சொர்க்கத்தில் நுழைவதற்கு நமக்கு அருள்புரி செய்யட்டும் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.